ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோம். இந்த நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா வாய் சிக்கன் நூடுல்ஸுங்க. சிக்கன் நூடுல்ஸ் தாங்க. எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுக்கலாங்க. எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் சேர்த்துருக்காங்க. சேர்த்து அதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளிங்க, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் சேர்த்துக்கலாங்க. இந்த நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ்லேயே உப்பு காரமெல்லாம் சேர்த்துருக்குதுங்க. அதுக்கப்புறம் இது கூட கொடுத்துருக்க பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் மசாலாங்க, ஒரு பாக்கெட் வந்து எண்ணெயும் இருக்குதுங்க. இதில் எண்ணெய் கொஞ்சமாக கம்மியாக சேர்த்துக்கிட்டே போதுங்க. இப்போ நம்ம வந்து நூடுல்ஸ் வந்து சேர்த்துக்கலாங்க. நூடுல்ஸ் சேர்த்துட்டு நூடுல்ஸ் முழுகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி 1 சொம்பு அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. அது கூடயே ஒரு குட்டி பேக்கெட் காரத்துக்கான மசாலா கொடுத்துருக்காங்க. நான் உங்கள்கிட்ட அப்படியே காட்ட மறந்துட்டேங்க. இப்போ தான் காட்டுறேன். தண்ணி ஊற்றிட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த நூடுல்ஸ்க்கு கொடுத்துக்கூடிய மசாலாவை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அதையும் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தேவையான மசாலா இன்னொரு பேக்கெட் கொடுத்துருக்காங்கள, 3 பேக்கெட்டையுமே நல்லா ஒட்டுக்காக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு நூடுல்ஸ் வந்து நல்லா வெந்து வரட்டுங்க. இப்போ நம்ம இந்த நூடுல்ஸ் கூடயே பார்த்திங்கன்னா நமக்கு காய்கறியும் சேர்த்துக்கலாங்க. இல்லை அப்படின்னா சிக்கன் கூட சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 5 முட்டை வேக வச்சு அதையே பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேங்க. முட்டை தாங்க வந்து நம்ம நூடுல்ஸ் கூட இப்போ சேர்க்க போகிறேன். முட்டை சேர்த்துக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூட வந்து காரத்துக்கு வந்து மிளகுத்தூளும் உப்பும் வந்து கலந்துருக்குங்க. உப்பு கொஞ்சமாக போட்டால் போதுங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா நூடுல்ஸில் வந்து இதில் உப்பு இருந்துச்சுங்க. அதனால் வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த நூடுல்ஸில் பார்த்திங்கன்னா சாஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. இந்த நூடுல்ஸ் இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோதுமை மாவில் நூடுல்ஸ் வரும் பார்த்திங்களா, அதோட டேஸ்ட்டு தாங்க இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நல்லாவும் இருந்ததுங்க. வீட்டில் நாங்களாம் ட்ரை பண்ணி பார்த்தோங்க. செம்மையாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் தாங்க வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வந்துருந்துச்சுங்க. நீங்கள் வேறு எந்த ஒரு பிராண்டு சிக்கன் நூடுல்ஸ் வாங்கினாலும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள்.